நான் இது வரைக்கும் எதுலயும் தோத்து போனதில்ல. முறையா தோத்து போய் உட்கார்ந்துருக்கேன். அந்த மீனா எப்படி ஆண்டி ஜெயிச்சா? அதான் புருஷன் ஒருத்தன் கூட இருக்கானே, அவனாலதான் அவ ஜெயிச்சிருக்கா. கடைக்கடையா போய் அந்த மீனாவோட பெருமையை பேசிருக்கான். அதோட என்ன பத்தி தப்பு தப்பா பேசிருக்கான். நான் வட்டிக்கு கொடுத்து பணம் தராதவங்களை எல்லாம் திட்டி இருக்கேன். அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கான். ஆனா நீங்க இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கீங்களே ஆண்டி. இப்பெல்லாம் பணம் வாங்குறவன் எவமா விசுவாசமா இருக்கிறான்? இது எல்லாத்துக்கும் மேல அந்த மீனா எல்லாருக்கும் முன்னாடியே அவ பேச்சு திறமைய காமிச்சிட்டா. அதுல எல்லாரும் மயங்கிட்டாங்க. நான் லட்சமா செலவு பண்ணேன். ஆனா அவ ₹1 கூட செலவு பண்ணாம ஜெயிச்சிட்டா. நானும் இப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஆண்டி. அங்க அந்த மீனாக்கு மாலையெல்லாம் போட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆண்டி. இப்ப அந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா மீனா ஜெயிச்சது எப்படியோ ஆன்டிக்கு பிடிக்காது. உன் மாமியாருக்கு வாய் மட்டும்தான். அவங்களால கூட அந்த மீனாவை வாபஸ் வாங்க வைக்க முடியல. அவ யாருக்கும் அடங்க மாட்டா போல இருக்கு. இப்ப அவ ஜெயிச்சத வீட்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொண்டாடட்டும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவ பதவியில இருப்பான்னு நானும் பாக்குறேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? இந்த பதவியை அவ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஜெயிக்கிறது சுலபம். ஆனா அந்த பதவியை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியல ஆண்டி. சங்க தலைவியா இருக்க பூக்கட்ட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. கணக்கு வழக்கு பார்க்கணும், அரசாங்க விதிமுறை, உறுப்பினர்கள் பிரச்சனை, உள்பூசல்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அவ தலைவியானா என்ன? அங்க மத்த பதவியில இருக்கிறவங்களை என் பக்கம் நான் கொண்டு வந்துருவேன். அது முடியுமா ஆண்டி? பணத்தால யார வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம். அந்த மீனா மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்களையே சொல்ல வச்சு திரும்பவும் நான் எலெக்ஷனை வர வைப்பேன். அன்ன போஸ்ட்ல நானே நின்னு ஜெயிப்பேன். மீனாக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் முடியுமா ஆண்டி? இந்த சப்போர்ட்லாம் ஒரே பக்கமா இருக்காது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். தலைவர் பதவினா ஒன்னும் சும்மா இல்ல. எதுவும் தெரியாம திணற போறா. அரசாங்க விதிங்க நிறைய இருக்கு. அது எதுவுமே அவளுக்கு புரிய போறதில்ல. அவளுக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது. பெரிய ஆபீசருங்களை எல்லாம் சமாளிக்கவும் தெரியாது. ஆனா அவ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பா ஆண்டி. ஆனா அது வரைக்கும் நான் அவள அங்க இருக்க விட்டாதானே? அவளுக்கே தெரியாம ஒரு தப்பான ஃபைல்ல அவகிட்ட கையெழுத்த வாங்கி அவ ஊழல் பண்ணிருக்கான்னு பழிய போட்டு சங்கத்துல இருந்தே அவளை டிஸ்மிஸ் பண்ண வைப்பேன். அவளை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பதவிக்கு நான் வருவேன். அப்ப தெரியும் அவளுக்கு இந்த சிந்தாமணி யாருன்னு. சூப்பர் ஆண்டி. நீங்க சொன்ன மாதிரி இத பண்ணிட்டா அப்புறம் மீனாக்கு இருக்கிற நல்ல பேர் எல்லாமே போயிடும். அவளுக்கு யாருமே சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சங்க பதவி அவளுக்கான கிரீடம்னு நினைக்கிறா. ஆனா அதையே அவ கழுத்துல மாற்ற தூக்கு கயிறா நான் மாத்துவேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ரவி. நான் இப்ப பூக்கார சங்க தலைவியோட புருஷன். எனக்கும் சந்தோஷமா தான்டா இருக்கு. எங்க அண்ணி பூக்கார சங்க தலைவின் கெத்தா சொல்லிக்கலாம்ல. யார்ட்டெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சொல்லு. முத்து, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எங்க தேர போற, உன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுமோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவே எதுவும் பண்ண முடியாதுன்னு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஏண்டா நான் என்ன அவ்வளவு கெட்டவனாவடா இருந்தேன்? அவ்வளோலாம் இல்ல, கொஞ்சம். நீ அடிக்கடி குடிப்ப, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்ட. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா இருக்கு. வேலைக்கெல்லாம் கரெக்டா தான்டா போயிட்டு இருந்தேன். குடிக்கிறதா என்ன தப்பா? குடிச்சா வாழ்க்கை போயிடுமா? சரி விடு, நீதான் இப்ப அந்த அளவுக்கு குடிக்கிறது இல்லல்ல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்ட? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தோணுது. எதுவும் வாங்காம வேற வந்துட்டேன். நீ இருக்கிற சந்தோஷத்துல ஒரு 2 கட்டிங் போட்டு நல்லா இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும். மீனா வா. மீனா நீ எப்ப வந்த? இனிமே நீங்க குடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன மீனா, நீ ஜெயிச்சதுக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும்ல. இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க குடிச்சீங்க சரி. இனிமே நீங்க குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா பூ வியாபார சங்க தலைவியோட புருஷன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாருன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதனால நீங்க குடிக்கலாம் கூடாது. ஆஹா, என்ன இவ்வளவு பெரிய ஆர்டரா போடுற? அப்ப நான் செய்யறேன். நீ தலைவியானதை கொண்டாடுறதுக்காக மட்டும் நீ ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு அப்புறமா விட்டுற. அதெல்லாம் முடியாது.
இனிமே நீங்க குடிக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற பேரை நமக்கு எடுத்துக்க கூடாது. இதுதான் பல புருஷனுங்க பொண்டாட்டிய பெரிய ஆளா விடாமலே பாத்துக்கிறானுங்க போல. என்ன ரவி, நீங்களும் ஸ்ருதியும் எந்த ஊருக்கு டூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு நீ ம். எல்லாம் அந்த நீத்துவால வந்ததுதான். அவ புதுசா திறக்கிற கடைக்கு என் பேரை வச்சிருக்கா. நான் அவகிட்ட வைக்க வேணான்னு சொன்னேன், அதையும் மீறி வச்சிருக்கா. இப்ப அந்த கடை ஓபனிங்க்கு இன்விடேஷன்ல என் பேரை போட்டு அத ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற அனுப்பி வச்சிருக்கா. ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சு அதுக்கு. அத பார்த்து ஸ்ருதி டென்ஷன் ஆயிட்டா. அவ கடை திறக்கிற அன்னைக்கு நாம இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா. எங்கேயாவது போலான்னு சொன்னா. அண்ணி, நீங்க தான் அந்த ஐடியா கொடுத்தீங்களா? ம். ஆமா ரவி, நான் தான் சொன்னேன். ஒரு பிரச்சனை கிட்ட போய் நேருக்கு நேரா நிக்கிறத விட அதை விட்டு ஒதுங்கி போயிட்டா நல்லது தானே. அப்பவும் அந்த பிரச்சனை நம்மள விடலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா? ம். சரி, நீங்க என்னைக்கு டூருக்கு போறீங்க? அது என்ன முடிவு பண்ணலடா. நாங்க டூர் போகணும்னா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்பெல்லாம் கஸ்டமரை வர வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால திடீர்னுலாம் லீவ் விட முடியாது. அதுவும் அந்த டேட்டு வீக்கெண்ட்ல வேற வருது. அதனால நாங்க திரும்பி வர வரைக்கும் நீயும் அண்ணியும் தான் ரெஸ்டாரண்ட்டை பார்த்த. ஏய், என்ன உன் அண்ணி முன்ன மாதிரி ஒன்னும் பூக்காரமா கிடையாதுடா. அந்த சங்கத்தோட தலைவி. அதுவும் இப்பதான் தலைவி ஆயிருக்கிறா. ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாங்க எப்பறம் ஹோட்டலை பாத்துக்க முடியும்? எங்களுக்கு வேற வழியே இல்ல முத்து. அண்ணி தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அதனால நீயும் அண்ணியும் தான் ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கணும். ம். நீ தான் இந்த ஐடியா கொடுத்தியா மீனா? ஆமாங்க. நீ இருக்கிற பிஸிக்கு நம்ம எப்படி மீனா ஹோட்டலை பாத்துக்க முடியும்? சங்க வேலைலாம் எனக்கு வாரத்துல ஒரு நாள் தாங்க இருக்கும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரணும்னா இப்ப ரவியும் ஸ்ருதியும் கண்டிப்பா வெளியூருக்கு போய் ஆகணும். அப்படி போயிட்டு வந்தா நீத்து பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க. அதுக்கு தான் நான் ஹோட்டல நம்ம 2 பேரும் பாத்துக்கிறோம்னு சொன்னேன். அப்படியா? சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எப்ப பார்த்தாலும் சவாரியே ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு ஹோட்டல்ல பாத்துக்கிறதும் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ம். சரி ரவி, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். நீ ஜாலியா உன் பொண்டாட்டியோட டூர் போயிட்டு வா. தேங்க்ஸ் டா முத்து. தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல ரவி. மீனா, ஆ, என்னங்க? இந்த கோட் உனக்கு சூப்பரா இருக்கு மீனா. செம்மையா இருக்கிற. அட ஏங்க, ஸ்ருதி தான் இதை போட்டுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. பலகுரல் கரெக்டா தான் கொடுத்துருக்குது. உனக்கு இது சூப்பரா இருக்குது. எப்படி உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கு? என்ன பாக்குறத விட்டுட்டு அங்க ஆர்டர் பாருங்க, வாங்க. மேடம், ம்? இது இன்னைக்கு தான் உங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம்ல? ஆமாங்க. இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்ன பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு பெருசா பேசுற? அப்படி இல்லம்மா, பழைய சாதமும் சின்ன வெங்காயமும் வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் பழைய சாதம் தானே. ஆனா என்னம்மா நீ எப்படி சொல்லிட்ட? இப்ப நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஆனா இதுவே பழைய சாதம் வேணும்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும். அப்பதான் இது கிடைக்கும். வெயிட் பண்ணி சாப்பிடுற சாப்பாடு தான் நல்லா இருக்கும். ஃபாஸ்டா பண்ற ஃபாஸ்ட் ஃபுட்டை ஓவரா சாப்பிட்டா ஃபாஸ்டா போய் சேர்ந்துரும். சூப்பரா சொன்னீங்க சார். சாப்பிடுங்க. என்ன மீனா, உள்ள அடுப்பை விட இது முகத்துல அனல் ஓவரா இருக்குது. ஏதோ பஞ்சாயத்தோட தான் வந்திருக்கு போல. இவ வருவான்னு நானும் எதிர்பார்த்தேங்க. வாங்க போய் என்னன்னு பாப்போம். ம். நீ எதுக்கு இங்க வந்த? ரவி எங்க? காலையில இருந்து போன் பண்ற, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா சுவிட்ச் ஆஃப் தான் வரும். இன்னைக்கு என் லைஃப்ல